கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு இது. அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே. அவர் வைத்த பெயர் வள்ளுவன். வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார், கொலை பண்ணுறது நியாயம்னு. ஆனால் அதே வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை, உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு. இயேசுபிரான் ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனார். நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சீரின்னாங்க. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்கார். அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வள்ளுவன். ஆனால் தம்பியை என்ன பாராட்டணும்னா, இன்றைக்கி பூரா இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழே காணாமல் போயிடுச்சு. இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு, இங்கிலீஷ். ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற, தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சியே சங்கர் உன்னை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் எங்கள் தண்டையார்பேட்டைக்காரன். இதில் உறவு என்னன்னா, நான் வண்ணாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்றாயிடுச்சு. அதனால தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலைகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. அஸ்வத்தா பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துங்க. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்குறாரு, அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால் ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா, முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாளி வச்சான், ஆளி. முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம், வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அதில் எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரில. சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில.
தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன்னையா, ஒரு கொலகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குகிறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம்? இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதி, நீதிபாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்றைக்கி காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமாக எங்கள் வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலேருந்து வர்றாங்க. என் தம்பி செல்லுமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு, 3 டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது, ஒன்று சங்கருக்கு, எல்லாம் ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை, அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாடக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்கான்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை, மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். இனி இப்படி தமிழ் டைட்டலாக வைங்க. நான் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் முத்தமிழர் அறிஞர் கலைஞர், அவர் காலத்தில் இப்படி தான் இங்கிலீஷில் பேர் வச்சாங்க, டைட்டில். நாங்கள்லாம் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன். தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க, இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே போது அவர் சரி போ அப்படின்னார். அருமையான ஒரு வேலை பண்ணார். எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம்? டைரக்டர், ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டது தான். தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணோன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார். சிறுமுதலீட்டு படங்கள், தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியன்னார். மானியன்னா ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபா நிதி கொடுத்தார். எப்போ? தமிழ் பெயர் வைத்தால். அதில் விரசம் இருக்கக்கூடாது, கற்பழிப்பு ஓவராக இருக்கக்கூடாது, வெட்டு குத்து இருக்கக்கூடாது, அராஜகம் இருக்கக்கூடாது. அப்படி படம் எடுத்தினா 3 லட்சம் கொடுத்தாரு. எல்லாம் தமிழில் பேர் வைக்கணும். எல்லாருமே தமிழில் பேர் வைக்க ஆரம்பித்தான். பெருமுதட்டு படக்காரன் கூட தமிழில் பேர் வச்சு நிதி வாங்கினான். அப்புறம் ஜெயலலிதா அதை 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு கலைஞர் கடைசியில் அதை 7 லட்சம் ஆக்கினார். பிறகு இன்ன வரைக்கும் ஒரு 7-8 வருஷமாக அது கொடுக்காமல் இருக்காங்க. இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு 40 பேர் 50 பேர் கொடுத்தாரு. இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க. சிறுமுதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். இந்த படம் வள்ளுவன், இந்த உலகம் அறிந்த வள்ளுவன், தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த இந்த படம் வள்ளுவர் பெயர் போல ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும். தயாரிப்பாளர் வாழ வேண்டும், மீண்டும் படம் எடுக்க வேண்டும். இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது என் தம்பி உதயகுமார் அவர்கள் பேசலாம். அதுக்கு முன்னால் ராஜன் சாருக்கு மரியாதை, வள்ளுவன் குழுவினர் மரியாதை செலுத்துகிறாங்க. போங்க, ப்ரொடியூசர் போங்க, வாங்க கொஞ்சம் போங்க, நடுவில் போங்க சார், வாங்க போங்க, கொஞ்சம் இறங்கண்ணா, இறங்கண்ணா, கொஞ்சம் இறங்கண்ணா ப்ளீஸ். ராஜன் சாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்பட வருகிறார். பெண்கள் சார்ந்த எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பணியாற்றி வருகிறார். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் பணிகளில் பங்காற்றும் அனைத்து பெண்களுக்கும் வள்ளுவன் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி நடிகை கோமல் அவர்களை பேச அழைக்கிறோம். நடிகை கோமல் சர்மா அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. எல்லாருக்குமே மாலை வணக்கங்கள். என் உயிருக்கு மேலே இருக்கிற என்னோட தமிழ் சொந்தங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா உலகமே ஒரு இருளில் இருக்கும்போது உலகத்துக்கு 1330 குறள்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது நம்ம திருவள்ளுவர். நம்ம மாதத்துக்கு ஒரு 10 குறள் நம்ம குழந்தைங்கள் படித்தாங்கன்னா அவங்க ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் மாறுவாங்க. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு. ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யுங்க. இது நீங்கள் இது ஒரு திருக்குறள் ஒரு இலக்கம் மட்டும் இல்லை, திருக்குறள் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது அது கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்குள்ள கூட ஒரு குறள் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்கள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க. பைபிள், குரான், கீதா அது எல்லாமே நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக எப்போவுமே இருந்திருக்கு. அது நான் முழுமையாக நம்புகிறேன். நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசில் சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும் ஒரு கெட்ட விஷயமோ ஒரு பேராசையோ அவங்கள தொட முடியாது. அதுதான் குறளோட வலிமை. நம்ம இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ள குறளோட ஒரு விஷயம் உள்ளே எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தோட தலையெழுத்தை அவங்களால மாற்ற முடியும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்டர் சாரதி அவர்கள் பேசியிருக்காங்க. தயாரிப்பாளர், இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜான் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஒரே விஷயம், இதில் சின்ன வயசு ஹீரோயினாக நடித்த சிவானி மேடைக்கு கூப்பிட்றேன். ஓகே, சாரி செல்லம், மேலே வாங்க. மேடையில் வீற்றிருந்த பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும், எங்கள் தமிழ்நாடு இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்துள்ள மற்ற பெரியவர்களுக்கும், இந்த படத்தை பார்த்த ஒரு கேரக்டராக நான் இங்கே நிற்கிறேன். இதில் நடிச்சிருக்கிற நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், அடுத்து நம்ம பிரேம்குமார் சாராக இருக்கட்டும், கராத்தே ராஜா சார், மீச ராஜேந்திரன் சார், இவங்களையெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருமைப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த ஹீரோயினை பார்த்தா பயப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ட்விஸ்டான ஒரு கிளைமேக்ஸு.
அதுக்கப்புறம் வந்து இந்த மேடையில் இவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நானும் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே காரணம் சங்கர் சாரை தான். என்னன்னாக்கா அவர் என்னுடைய சீடன். அவர் காற்றுள்ள வரைங்கிற படத்தில் உதவி இயக்குனராக என்கிட்ட வந்து சேர்ந்தார். அடுத்து வந்து பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்து நண்பர்கள் நற்பணி மன்றம் அந்த படத்தில் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணார். அவருக்கு என்னுடைய அனுபவங்கள் நிறையா அவருக்கு உண்டு. அவர் இப்போ ராஜன் சார் சொல்லும்போது ஒரு கன்னத்தில் அறிந்தார் இன்னொரு கன்னத்தை காட்ட வேண்டும்னு இயேசுநாதர் சொன்னார் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சங்கரோட கேரக்டர் என்னன்னாக்கா, சார் போங்க சார் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, இல்லைடா அப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை சார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டணும், இன்னொரு அவனோட கன்னத்தில் காட்டு அப்படின்னு அர்த்தம் சார் அப்படின்னா. தண்டையார்பட்ட கரெக்டாக காட்டிட்டாடா அப்படிங்க. இது மாதிரி ஒரு தடவை காமெடி சீன்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தான் சிங்கம்புலி சாருக்கும் ரவிமரியான் சாருக்கும் நண்பர்கள் நற்பணி மன்றத்தில். அப்போ நான் சொல்ல எந்த சீனாக இருந்தாலும் கடற்கடன்னு எழுதிடுவான், காப்பி எடுத்துருவான். கோஆர்டினேட்டராக இருந்தாலும் அவன் தான் எழுதுவான். அவனோட எழுத்துக்கு அவ்வளோ நடிகர்களும் மயக்கம். அப்போ ஒரு தடவை வந்து காமெடி சீன்ஸ் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு பேப்பர் வாங்கி பார்க்குறேன். பார்த்தா ரவிமரியான் சாருக்கும் சிங்கமலி சாருக்கும் உள்ள டைலாக்கும் ஒன்று கூட இல்லை. என்னடா பேப்பர் எம்டியாக இருக்குது, என்னடா நீங்கள் என்ன சார் சிரிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சிரிக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் எழுத முடியும் என்னால் அப்படின்னா. அந்த மாதிரி காமெடி சென்ஸு அவனுக்கு ஹியூமர் பயங்கரமான ரசிகன், ரொம்ப அருமையான ரசிகன். அவனுடைய படம் பார்த்தேன், வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு அதாவது சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த பேச்சுக்கள் நிறையா பேசுவான். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சினிமாவில் சங்கர் சாரையை பற்றி. அவன் வந்து பெரிய ஆன்மீகவாதி. தேவாரம், திருப்புகள், திருவாசகம், திருப்பாவை, ஆண்டாள் அம்பாள் இதெல்லாம் வந்து அவ்வளவு மனப்பா எப்படித்தான் இறைவன் அந்த அருளை கொடுத்தாரோ அப்படியே ஒப்பிப்பான். என்ன எங்கள் அப்பாவெல்லாம் அவனை ஆழ்வார்னே கூப்பிடுவாங்க. ஆழ்வார்களே வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. தாயாரும் எங்கள் தகப்பனார். ஏன்னா அப்போ அவ்வளவு பக்திமான். சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலில் அவனை பார்க்கலாம். அவ்வளோ பக்திமான். சினிமாவில் இப்படி ஒரு ரோலுக்கு பாருங்கள், நான் வந்து 2005 காற்றுள்ளவரை பண்ணேன். இப்போ இவ்வளவு காலமாக அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு இன்றைக்கி அவன் டைரக்டர் ஆகியிருக்கான்னாக்கா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுதான் வள்ளுவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அவன் தெய்வத்தை வேண்டான், ஆனால் முயற்சி அவன் விடலை. அந்த முயற்சிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுக்கம் விழுப்பம் தரால் ஒழுக்கம் உயரிலும் முகமப்படும். அந்த ஒழுக்கம் இருக்குது, எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. அதுதான் அவனுக்கு ஆயுளை கொடுத்துருக்கு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் சாதனை பண்ண முடியுது. சாதனையாளர்கள் எல்லாரும் தப்பான ஒரு வீட்டில் போகாமல், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம புரட்சி தலைவர் படத்தில் பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு முதல்ல எடுக்கவுமே அதனுடைய கதை என்ன, அன்பிலார் எல்லாரும் தமக்குரிய அன்புடையார் என்றும் ஒரு ஏற்படற்கு தெய்வத்தால் ஆகாத இன்னும் முயற்சி தன்மை உயர்த்தக்கூடியவர் ஒன்றே குலம் என்று பாடுவோம் தொகைரா கட்டு பல்லவி. இதுதான் சார் கதை ஜெயிச்சிருக்கு. அதனால் அந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கோரி பரிமேலாளர்களிலிருந்து நம்ம குரலோவியம் தந்த கலைஞரையா வரைக்கும் அதுக்கு விளக்கங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கர் சாரி அதை படமாக எடுத்திருக்கார், திரைக்கதை எழுதி. தெளிவுரை, விளக்க உரை, இது திரைக்கதை. அதனால் வள்ளுவனை இங்கே நினைவுக்கு கொண்டுகிட்டு வர்றது கட்டாயமாக இருக்குது என்பதை நினைவுபடுத்திக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் கூட நடந்த ஒரு மாணவர்கள் பாராட்டு விழாவில் நம்ம முதல்வர் சொன்னார், விஞ்ஞான உலகத்தில் என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது, மாணவ செல்வங்களே, வாழ்க்கை அறிவு, வாழ்வறிவு, வாழ்வியல் அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு நம்மளை காப்பாற்றக்கூடியது திருக்குறள் தான், திருவள்ளுவர் தான் அப்படின்னு சமீபத்தில் சொன்னார். உண்மையான இப்போ ஆர்கே செல்வமணி சார் சொன்னார் ஏஐ மேட்ருன்னு. மனிதனுக்கே ஆப்போசிட். படத்தில் தான் ஒரு வில்லனை நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்க்குறவங்களுக்கு வில்லன் இருக்கிறான், படத்துக்குள்ளே வில்லன் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்கிறான். அது ஏஐ போன்ற விஞ்ஞான முன்னேற்றம்னு அது சொல்கிறதா எப்படின்னு சொல்ல முடியல, எங்கே கொண்டு விட போகுதோ. அதனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பொறுமையோடையும் இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த இதில் மியூசிக் டைரக்டரு வருஷத்துக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். எங்கே இருக்குது
ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அருமையான பாடல்கள். இது எனக்கு முன்னாலேயே எனக்கு இந்த பாடல்லாம் வந்து போட்டு காமிச்சிட்டாரு. அப்போவே நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அடுத்து கேமராமேன் சார் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் பேசும் பொழுது இந்த இணை இயக்குனர் துணை இயக்குனர்களை வந்து மறந்துடுவாங்க. நான் வந்து என்னுடைய துணை இயக்குனரை இருந்து இணை இயக்குனரான சங்கரை வாழ்த்து தானே வந்திருக்கேன். அப்போ அவருடைய இணை துணை இயக்குனர்களை நான் வாழ்த்தணும் இல்லையா? அதனால் அவர் முதல்ல யார்? அவர் சிங்கம் ஜெயவேல் தம்பி சிங்கம் ஜெயவேல் அவர்களுக்கும், அடுத்து வந்து அருணகிரி அவர்களுக்கும், அடுத்து வந்து செந்தில்குமார், பிரீத்தி மாது அவர்களுக்கும், இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா சங்கருக்கு நிறையா படம் வரும். சங்கர் கால் சீட்டு இல்லாதவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தான் வருவாங்க என்ன. அதனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் நாச்சியப்பன் தம்பி நாச்சியப்பன் நாங்களாம் நாச்சியப்பன் நம்மள்டையும் ஒர்க் பண்ணார் என்ன, உங்கள்கிட்ட தான் வருவாங்க. இது மாதிரி புரட்சிகரமான சமுதாய சீர்திருத்த சிந்தனைகளோடு உள்ள படங்கள் எடுக்கணும். அதுக்கு ஐயா ராஜேந்திரன் மாதிரி ஷைல்குமார் அவர்கள் மாதிரி ப்ரொடியூசர்கள் ஆண்டோர் நல்லால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். எல்லோரும் படம் பண்ணணும் அப்படின்னு மனமாற வாழ்த்தி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவன் படத்தின் நாயகன் சேத்தன் சீனு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வள்ளுவன் படத்தின் கதாநாயகன் சேத்தன் சீனு அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நட்பை துறக்கவும் கூடாது என்பது பொருள். தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் அவர்கள் நிறைய நட்புகளை சினிமாவில் சம்பாதித்தவர், கடினமாக பேசி அறியாதவர், நிறைய பேரின் இயலாத நேரங்களில் துணை நின்று நட்பு பாராட்டுபவர். அவரை வள்ளுவன் குழுவை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அவருக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் பொறுமை போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, பாவம் அவங்களோட ஆர்வம் வந்து சேத்தனோட ஸ்பீச்சில் தெரியுது. நம்ம நிறைய ஆடியோ ரிலீஸ் போயிருக்கோம், ஆனால் இவங்களோட வலி தெரியுது. நிச்சயமாக அந்த வலிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன்னா ஒரு சேத்தன் கூப்பிட்டு தான் வந்தேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இது மாதிரி தான் நம்ம பீஸான்னு நினைக்கிறேன். பீஸா படத்தில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த டைம் தான் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ இதே மாதிரி தான் இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு விஜய் சேதுபதி அதில் இருக்க எல்லாருமே ஹிட் ஆகிட்டாங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாரும் சரி, படத்தோட தயாரிப்பாளரும் சரி, வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வள்ளுவன் படத்தின் தயாரிப்பாளர் ஷைல்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்க இருக்கிறார். படத்திலிருந்து 3 சாங்ஸ் பார்த்திருந்தோம். 3 சாங்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இசையமைச்சிருக்கக்கூடிய வள்ளுவன் படத்தின் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களை பேச அழைக்கிறோம். பல படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் அபி சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பார்க்கட்டுமேன்ற மாதிரி இந்த திரையரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் வந்து படமாக தயாரிப்பு வந்து நான் உள்ளே இருந்தேன். ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி
நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்தாரு. சங்கர் சார், ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சுரேஷ் பால் ரொம்ப அமைதியாக இருப்பார். மியூசிக் டைரக்டர் அஸ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கார். ரொம்ப நல்லா இருந்தது சார். பர்டிகுலராக அந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் சொல்லணும். அப்புறம் மேனேஜிங், இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைட்ஸ் பாஸ்கரனாலேருந்து மாரியப்பன்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு சொல்லணும், சேடன், வாவ், எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த சாங், அந்த லாஸ்ட் சாங் இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்கிது. யூடியூப் மேம், எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யா ராயின்னு சொல்லுவாங்கள, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில், இன்னும் அழகாக. இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலாம்னா ப்ரேயர்ஸ். இன்னொன்று நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, பாலா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளாக கலோக்கியலாக அந்த இப்போ எப்படி பேசினாரோ அது மாதிரி தான் இப்போ லைவாக இருப்பாங்க. பாலாவாக இருக்கட்டும், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இப்போது பாலாண்ணா வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு. அது உள்ளே இருந்து வந்தது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்தளவு இருந்தது. எல்லோரும் யார் வேணால் வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லான்ற அதை தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பார். படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்கர், பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன் டைமுக்கு போகணும். ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஷைலு அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சி மிஸ் ஆகிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. எனிவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் தேட்டரும் இந்த மாதிரி ஃபுல்லாகி அவங்க கலெக்ஷன் நல்லாகி அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறையா படங்கள் எடுக்க அறுபடை வீடு முருகனே நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவன் படத்தின் இயக்குனர் திரு சங்கர் சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் திரைப்படத்தின் ஆடியோ டீசர் வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும், யாரை சொல்கிறதுன்னு தெரில, ஜாம்பவான்கள். இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரையும் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாருமே, அத்தனை பேரும் இந்த காற்று மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். வள்ளுவன் ஆக்சுவலாக இந்த கதை ஒரு குறளோட பேஸில் பண்ணியிருக்கேன். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். ஒரு குறளோட பேஸு. எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிங்க எறியுமோ அதற்கு சமன்னு சொல்கிறார் வந்துட்டு. ஆக்சுவலாக இந்த பேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்டாக, கமர்ஷியல் த்ரில்லராக எல்லாமே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள். ஆக்சுவலாக அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்கக்கூடாது, அப்பாவிகள் தண்டிக்கக்கூடாதுன்னு தான் வந்து சட்டங்கள் ஏற்றப்பட்டார். ஆனால் இன்றைக்கி யாருமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை இன்றைக்கி யாருமே வந்துட்டு படிக்கிறது இல்லை. அதுக்குள்ளே இருக்க ஓட்டைகள் மட்டுமே படித்து இன்றைக்கி வந்து தப்பு பண்ணுறவெல்லாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளே வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி நாடு சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டால் முக்கிய காரணம் என்னென்னா, இந்த சட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு வந்து பாதுகாக்க கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ
அவங்க தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. சட்டத்துக்கு வெளியில் இருக்கவங்க தப்பு பண்ணால் சட்டத்தை கையில் வச்சுருக்கோம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் சட்டத்தை கையாளுற பர்சன் எல்லாம் தப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்குதுன்னு தெரில. இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய வேதனைகள் வழிகள் தான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். ஓகே, மகிழ்ச்சி. இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றி உரையெல்லாம் நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன். வள்ளுவன் இந்த குரலோட பேஸில் தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதோட வழிகள் நிறைந்தது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே சரி, இதோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்ம குடும்பத்தில், நம்ம எதிர் வீட்டில், நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரும் பாதிக்கப்பட்ட இந்த வழிகளை தான் இதை ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அற்புதமான ஸ்கிரிப்ட். நம்ம கடந்து வந்தது, நம்ம தினம் பார்க்குறது, நம்ம தினம் இந்த பாதிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியாப்பட்ட ஒரு கருவை தான் வச்சுக்கிட்டு இந்த திருக்குறள் பேஸில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ட்ரெய்லரெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. என்னுடைய நன்றி உரையை அடுத்ததாக நான் பேசிக்கிறேன். முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஸோ அதை கொஞ்சம் பொறுத்தாளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறதே தெரில. இந்த படம் முடியுமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்தோம். பட்டு இந்த கூட்டம் எல்லாரையும் பார்க்கும்போது பாதி ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும், ட்ராலி தள்ளவங்கலேருந்து, சாப்பாடு போட்டவங்கலேருந்து, ஆக்ட் பண்ணதுலேருந்து எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. அடுத்த படம் எடுப்போம்னு. கண்டிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக எங்களோட பிளான் கன்னட படம் தயாரிக்கணும்னு தான் என் பார்ட்னர் சைலு சொன்னாப்பல. நான் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும். செல்லுமணி சார் மாதிரி ஒரு ஜாம்பவான் உட்காந்துருக்கும் போது அவருக்கு முன்னாடி நம்ம பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச இதுவோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை தமிழில் எடுத்தோம். ப்ரவுட் டு பி ஐ எம் எ தமிழன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம். இங்கே இருக்கிற லெஜண்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரெஸ், அண்ட் ஒன் மோர் பிக் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், மை மம் அண்ட் டேட். அவங்க இல்லைனா இவ்வளோ தூரம் நான் ஜர்னி பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சரி பண்ணுடா, நீ என்ன பண்ணுறே பண்ணு, பேஷன்னா நீ ஓகே நீ பண்ணுன்ட்டு அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்து. அவங்க 2 பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா வாங்க. நம்ம ப்ரொடியூசர் குரூப் எல்லாம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ்.